ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் திரிகோணாசனம், ட்ரையாங்கிள் போஸ். இந்த ஆசனம் பண்ணும்போது நம்ம பாடி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இந்த ஆசனம் பண்ணா நம்ம சைட்ஸ் ஆஃப் த பாடி, ஓகே, நம்மளோட அப்பர் பாடி சைட்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெக்ஸை வைடா வச்சுக்கிட்டு ஒரு 3 to 4 feet உங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி, ஓகே. ரொம்ப டாலா இருந்தீங்கன்னா நல்லா வைடா வச்சுக்கோங்க. லெக்ஸை பேரலல் டு ஈச் அதர். ஃபர்ஸ்ட் ரெண்டு காலும் நேரா பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்கணும், ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைட் பண்ண போறோம். ரைட் சைட் பண்ணும் போது என்ன பண்ணணும், ரைட் டோஸை சைட்ஸ்ல பார்த்த மாதிரி டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க, 2 ஹீலும் ஒரே லைன்ல இருக்கணும், ஓகே. அதுக்கப்புறம் வைடன் யோர் ஆர்ம்ஸ். ஹேண்ட்ஸை நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு இங்க மூச்சை இழுக்கணும். இன்ஹேல். எக்ஸேல் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் ரைட் லெக் கிட்ட கொண்டு போகணும். ஒரு சில பேரால ஃப்ளோரை டச் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட காலை ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஓகே. அதுக்கப்புறம் ஸ்லோவா மேல லெஃப்ட் ஹேண்டை பார்க்கணும், ஓகே. லெட்ஸ் ஹோல்ட் 5 4 3 2 and 1. ஸ்லோவா மேல வாங்க and turn your toes forward, drop your hands down. இப்போ லெஃப்ட் சைடு இந்த திரிகோணாசனத்தை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். கோர் என்கேஜ்மெண்டோட எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். கோர் என்கேஜ்மெண்ட்னா உங்களோட அப்டமென், உங்களோட சைட்ஸ், உங்களோட பேக் மசில் எல்லாமே லைட்டா புல் பண்ணி டைட் பண்ணி வச்சிருக்கணும். ஆனா உங்க மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இப்போ கோர் மசில் டைட்டன் பண்ணி ஹோல்ட் பண்ணி என்கேஜ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம், ஓகே. பிரீத் இன் and tighten your core. Normal breathing. அதுக்கப்புறம், ஓகே. So turn your left toes out. Breath வந்து நார்மலா தான் இருக்கணும், ஓகே. Inhale, lengthen your arms sideways. Exhale பண்ணும்போது left hand left leg கிட்ட போகணும். ஸ்லோவா ரைட் ஹேண்டை பாருங்க. உங்களால முடிஞ்சா உங்களோட ஃபுல் லெஃப்ட் பாமும் தரையில வைங்க. இல்லைன்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஹோல்ட் பண்ணலாம். உங்களோட லெஃப்ட் ஹேண்டை உங்களோட லோவர் லெக்கை பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா இங்கே தான் உங்களால் இவ்வளோதான் சைட் பெண்ட் பண்ண முடியுதுன்னா தட்ஸ் ஓகே. உங்களோட தைஸில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக பண்ணும். அந்த ஆசனம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கை கீழே ஸ்லோவாக கொண்டு போக முடியும். நம்ம ஒரு 3 seconds ஹோல்ட் பண்ணலாம். 3 2 1. Slowly come up and relax, ஓகே. இந்த ஆசனம் எப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம ஒரு கால் சைட்ல கொண்டு போறோமா, எந்த பக்கம் நம்ம பெண்ட் பண்றோமோ அந்த டோஸ் வந்து சைட்ஸ்ல ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சைட்ஸ்ல போகாம முன்னாடி, ஓகே, ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் ஆயிடும், ஓகே. இந்த மாதிரி பண்ணா இந்த சைட் மசில் நம்மளால டார்கெட் பண்ண முடியாது. நம்ம எப்படி பண்ணோம்னா லெஃப்ட் லெக் அவுட்ல இருக்கா, ஸ்லோவா எவ்வளோ முடியுமோ நம்ம சைட்ஸ்ல மட்டும்தான் பாடியை கொண்டு போகணும், முன்னாடி லீன் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இந்த கரெக்ஷன்ஸோட ட்ரையாங்கிள் போஸ் திரிகோணாசனமா ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களோட ஹிப் மசில், உங்களோட லெக் மசில், உங்களோட வெயிஸ்ட் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெச்சும் ஆகும். ஒரு நல்ல மொபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் மூணுமே கொடுக்கக்கூடிய ஆசனா தான் இந்த திரிகோணாசனா. ஸோ டெய்லி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆரோக்கியமா இருங்க. நன்றி, வணக்கம்.